லிவி, அதாவது இந்த சம்பவமானது விருதாச்சலத்தில் நடைபெற்றது. குறிப்பாக கடலூரிலிருந்து விருதாச்சலம் நோக்கி வந்த 219 தடம் என்ற பேருந்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. குறிப்பாக அந்த போதை ஆசாமி அந்த நடத்துனரை வலுக்கட்டாயமாக கழுத்துப்படுத்தி இழுத்து வந்து பொதுமக்கள் முன்னிலையிலே தாக்கியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் பேருந்து செல்லும் போது ஓரமாக செல்ல இளைஞர் என்று கூறியிருக்கிறார். அப்போதுதான் அந்த போதையில் இருந்த ஆசாமி அவரை தாக்கியிருக்கிறார். தற்காலிக ஊழியரான அந்த பேருந்து நடத்துனரை அருள் என்பவரை தாக்கிய சம்பவமானது உடனடியாக அந்த பகுதியில் வந்த அரசு பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அந்த இளைஞரை உடனடியாக கைது செய்து குற்றத்தரத்தில் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த நடத்துனர் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் ஒரு கலவரம் போல் காட்சியளிக்கப்பட்டது. அதாவது இதே போன்ற சம்பவம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. அதாவது ஓட்டுநரும் நடத்துனரும் இரண்டுமே அந்த கஞ்சா ஆசாமிகள் நடத்தினர். அதே போன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் இதற்கு முன்னராக மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது பொதுமக்களை கஞ்சா ஆசாமிகள் தாக்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் தமிழக அரசு கஞ்சா போதை ஒழிப்புக்காக பல்வேறு திட்டங்கள் இருந்து வருகிறது. இருந்த போதிலும் இதே போன்று பொதுமக்களும் அதாவது பேருந்து ஓட்டுநர் நடத்துவது தாக்கப்படுவது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது தமிழகத்தில். குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய தினம் தற்பொழுது இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போதை ஆசாமி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.